ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு பெண்ணோட உடம்புல என்னென்ன நடக்கும்னா, கன்சீவ் ஆன ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை சமாளிக்க உங்களோட உடல் வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹார்மோன் மாற்றங்கள். நீங்கள் கன்சீவ் ஆன ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலில் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் போன்ற அதிக அளவு ஹார்மோன்கள் உற்பத்தி செய்ய தொடங்கும். இந்த மாதிரி ஹார்மோன்கள் தான் உங்களோட சோர்வுக்கும் உங்களோட மார்பக மென்மைக்கும் எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாத ஒரு மனநிலை ஏற்படும். ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக குமட்டல், வாந்தி போன்றவையெல்லாம் ஏற்படும். இது பொதுவாகவே காலை நேர நோய் சொல்லுவாங்க. அதாவது தமிழில் இது, இங்கிலீஷில் வந்து இயர்லி மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மார்னிங் மட்டும்தான் வாமிட் வரும், குமட்டல் வரும்னு சொல்ல முடியாது, எந்த நேரத்துலையும் வரலாம். 2வது வந்து அடிக்கடி யூரின் போகிறது. உங்கள் வளர்ந்து வரும் கர்ப்பப்பை வந்து சிறுநீர் அழுத்தத்தை கொடுக்கறதுனால உங்களுக்கு சிறுநீர் கழிக்கக்கூடிய உணர்வை வந்து ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து களைப்பு. வழக்கத்தை விட கன்சீவாக இருக்கும்போது உங்களுக்கு சோர்வு அதிகமாக இருக்கும். இது எதனால்னா, உங்களோட ஹார்மோன் உற்பத்தி அதிகமாக இருக்கும். உங்களோட கருவை வந்து நன்றாக வளர்கிறதுக்கு உங்கள் உடல் வந்து புஷ் பண்ணுறனால இது வழக்கத்தை விட உங்களுக்கு சோர்வாகவும் இருக்கும் உடல். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுக்கு பசி அதிகமாக இருக்கிறதும், அதுலேண்டா அதை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கிறதும் சில பெண்களுக்கு இருக்கும். சில பெண்களுக்கு திடீர்னு ஏதாவது சாப்பிடணுன்ற ஏக்கம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து மார்பக மாற்றம். தாய்ப்பால் கொடுப்பதற்கு தயாராகும் ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக மார்பகங்கள் வந்து பெரிதாகவோ இல்லை மென்மையாகவோ இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மைண்டு வந்து ஒரு வேலையில் கான்சென்ட்ரேட்டாக இருக்காது. ஹார்மோனுக்கு ஏற்ற மாதிரிக்கு ஏற்றவோ இறக்கமாகவோ இருக்கும். ஒரு சில சமயங்களில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உணர்வது போல் இருக்கும்.